ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2255வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி 9வது பகுதி. 2 கன்னிகள் 38, 39 மட்டும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த பாசுர பகுதி அந்த ஒரு பொருளை சொல்லுகிறது. அந்த பொருள் முழுமையாக இருக்கிறதா என்ற பார்த்து அப்படி நாம் அந்த அனுபவத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சென்ற பகுதியில அந்த தர்மத்தின் பட்டவர்கள் தர்மம் செய்து அறத்தில் நிறைந்து சொர்க்கத்துக்கு சென்று அங்கு அனுபவிக்கும் இன்பங்களெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். அந்த இன்பங்களெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமில்லை, அது மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்படி புண்ணியம் முடிந்தவுடன் மறுபடியும் கீழே தள்ளிவிடுவார்கள். அதனாலே தர்மத்தின் பயன் கை கொள்ளும் அளவே சிறிதாக இருக்கிறது. பொருளும் அப்படித்தான். அந்த பொருளை கொண்டுதானே தர்மம் செய்கிறோம். அதனாலே அதுவும் அப்படித்தான். எனவே இப்படி படாதனப்பட்டு கையளவு உணவு பெற்றது போல் இருக்கிறது, சிரமத்துக்கு தக்க பலனில்லை என்று சொல்லி காமத்தை விட தாழ்ந்தவையான பகவத் காமத்தை விட தாழ்ந்தவையான மற்ற பொருள்களிடம் காமத்தை விட்டு என்றும் நிலை பெற்ற எம்பெருமானிடம் காமத்தின் வழியிலே நாம் அந்த இறை காமத்தை தவிர இழிந்த காமங்களையும் அறம் பொருள் முதலிய உறுதி பொருள்களையும் அறத்துறந்த நாம் நிற்க கடவோம் என்று உறுதி சொன்னார். இன்று அதற்கு மேல் மான் நோக்கின் அன்னநடையார் அலரேச ஆடவர் மேல் மன்னும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு, அதனை யாம் தெளியோம் மன்னும் வடநெறியே வேண்டினோம். மான் நோக்கின் அன்னநடையார் அலரேச ஆடவர் மேல் ஆடவர் மேல் மன்னும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு, அதனை நாம் தெளியோம் மன்னும் வடநெறியே வேண்டினோம் என்ற பகுதிதான் இன்றைக்கு நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மான் நோக்கின் அன்ன நடையார் அலரேச ஆடவர் மேல் மன்னும் அடலூரார் என்பதோர் வாசகமும். அன்ன நடையார் அலர் ஏச ஆடவர் மேல் மன்னும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு. தென்னுரையில் என்றால் தமிழ் இலக்கணத்திலே கேட்டு அறிவதுண்டு, அதனை யாம் தெளியோம், நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மன்னும் வடநெறியே வேண்டினோம் என்று சொல்லுகிறார் பரகால நாயகி. இனி முதலில் பதவுரை பார்க்கலாம். மான் நோக்கின், மானின் பார்வை போன்ற பார்வையை உடைய அன்னநடையார், அன்னம் போன்ற நடையை உடைய மகளிர், அலர் ஏச உலகத்தவர்கள் பழி தூற்றும்படியாக, ஆடவர் மேல் ஆண்களை குறித்து, மன்னும் மடலூரார் தொன்று தொட்டு நிலை பெற்றிருக்கும் மடலை ஊறக்கூடாது என்று, ஆண்களை குறித்து பெண்கள் தொன்று தொட்டு நிலை பெற்றிருக்கும் மடலை ஊறக்கூடாது என்று என்பதோர் வாசகமும் எப்படி சொல்லக்கூடக்கூடிய ஒரு சொற்றொடரை தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு. தமிழ் மொழியிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனை யாம் தெளியோம், அந்த கருத்தை ஏற்க இயலாதவளாய் உள்ளோம். மன்னும் இக்கருத்தில் எங்களுக்கு பொருத்தமான வடநெறியே வேண்டினோம், வடமொழி நூல்களிலே கூறப்பட்டுள்ள மரபினையே பின்பற்ற விரும்புகிறோம். அதன்படி மடலூறலாம், அதன்படி பெண்கள் ஆண்கள் மேல் கொண்ட காதலை அடைவதற்காக மடலூறலாம் என்று அவள் பரகால நாயகி அவங்களுடைய கருத்திற்கு வலு சேர்க்கிறார். இதனுடைய இந்த பாசுர பகுதியினுடைய பொருள்: மான் போன்ற பார்வையும் அன்னம் போல நடையும் உடைய பெண்கள் ஆடவர் மேல் உயிரை பொருந்தி பிறப்பு அளிக்கும்படியாக மடலூர்தல் தகாது என்பது தமிழ் நூலின் கருத்தாகும். இதனை நாம் ஒரு பொருளாக அறிய மாட்டோம். ஆதலால் நிலை பெறுவதான வடமொழியில் வெளியிட்ட வழியையே ஆதரிக்கிறோம் என்பது கருத்து. தென்னுரை என்றால் தமிழ் இலக்கணம் கூறுவது. மன்னும் வடநெறி மடலெடுக்கை புருஷார்த்தம் என்று கூறுகிற ஸ்ரீ ராமாயணம் முதலிய நூல்கள், வடமொழி நூல்கள். வடநெறியை வேண்டாதார்
காமத்தின் பகவத் காமத்தின் இயல்பை அறியாதவர்கள் என்று கூறுகிறார் பரகால நாயகி. இனி இந்த பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர்களது வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்தசார விவரணம். மான்னோக்கின் அன்னநடையார், மகளிருடைய கண்களின் அழகையும் நடை அழகினையும் கண்ட ஆடவர்கள் ஒவ்வொரு அழகிலும் ஈடுபட்டு தனித்தனியே மடல் எடுக்க வேண்டும்படியாக பல உறுப்புகளின் அழகும் உடைய மகளிர் ஆடவர் மேல் மடல் எடுப்பது எதற்காக தேவையில்லை என்பது தமிழர் கருத்து. மான்னோக்கின் அன்னநடையார், அவர்கள்தான் அழகானவர்கள். அவர்கள் உலகத்திலேயே மிகுந்த எல்லா உறுப்புகளும் அழகாக அமைந்த மகளிர் ஏன் ஆடவர் மேல் மடல் எடுக்க வேண்டும், அது தேவையில்லை என்பது தமிழர் கருத்து என்று உரையாசிரியர் சொல்கிறார். அலர் ஏச, மற்றவர்கள் தம் செயலை பார்த்து பழி சொல்லும்படியாக. பழிச்சொல் ஆணுக்கு ஏற்பட்டாலும் ஏற்படலாம், பெண்ணுக்கு ஏற்படலாகாது என்பதே தமிழர் கருத்து. ஆடவர் மேல், தலைமகன் மேல், தலைவன் மேலே, நாயகனுக்கு சேஷபூதையான நாயகி அவனுக்கு பழியை விளைவிக்க கூடாது என்பது தமிழர் கருத்து. அவன் தலைவனுக்கு இவளால் எந்த பழியும் ஏற்படுத்தப்படக்கூடாது என்பது தமிழர் கருத்து. மண்ணும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு. மண்ணும் மடல் ஊரார், உயிரை நீங்காமல் நிலைநிறுத்துவதற்காகவும் மடல் ஊறமாட்டார்கள். தலைமகளுக்கு தன் உயிரை காட்டிலும் தன் ஸ்வரூபம் தனித்தன்மை உயர்ந்தது என்பது கருத்து. என்பதோர் வாசகமும், இக்கருத்தை சொல்லும் வாக்கியம். காதலின் பெருமையை அறிய மாட்டாத இதுவுமோர் வாசகமாவதே என்னும் இகழ்ச்சி தோன்றுகிறது என்பதோர் வாசகமும் என்று படிக்கும் பொழுது, தென்னுரை தெற்கு பக்கம் மக்கள் பேசும் தமிழ் அது வெறும் சொல்லளவிலேயே இருக்கத்தக்கது. அதன் பொருள் பொருத்தம் உடையது அன்று, வெறும் உரையை ஒழிய பொருள் பொதிந்தது அன்று என்பது பரகால நாயகி இங்கே குறிப்பிடுகிறார். அதனை யாம் தெளியோம், அதனை நாம் ஏற்க மாட்டோம் என்று கூறுகிறார் பரகால நாயகி. இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். மடல் எடுப்பதில் உள்ள உத்வேகத்தாலே தமிழையும் தமிழர் பண்பாட்டையும் இகழ்கிறாரே ஒழிய உண்மையில் தமிழின் மேல் ஆழ்வார் துவேஷம் உடையவர் அல்லர். ஆழ்வாரும் மடல் எடுப்பதாக தொடங்கினாரே ஒழிய மடல் எடுத்து முடிக்கவில்லையே. ஆகையால் கடைசியில் தமிழும் தமிழர் பண்பாடுமே வெற்றி கொண்டது. இந்த சமயத்தில் அவருக்கு மடல் எடுப்பதற்கு ஒரு சாக்கு வேண்டும். அதற்காக தமிழ் இலக்கணத்தை தள்ளிவிட்டு வடமொழி நூல்களில் உள்ள எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வதற்காக தான் அவர் சொல்கிறார். அவருக்கு உண்மையிலே ஆழ்வாருக்கு தமிழின் மீது மிக்க ஈடுபாடு உண்டு. அவர்தான் பலவிதமான இலக்கணங்கள் கொண்ட பிரபந்தங்களை இயற்றியிருக்கிறார். திருவள்ளுவற்றிருக்கை, மடல்கள், இம்மாதிரியான பிரபந்தங்கள் தமிழிலே மிக அழகான ஒரு பிரபந்தங்கள் அல்லவா. அதனாலே ஆழ்வாருக்கு தமிழ் மீது எந்த துவேஷமும் இல்லை. அவர் இந்த சமயத்திலே மடலேறுதலில் பரகால நாயகி மடலேற வேண்டும் என்று பயமுறுத்துவதற்காக இந்த ஒரு சாக்கினை எடுத்துக்கொள்கிறார். அவ்வளவே. மண்ணும் வடநெறியே வேண்டினோம். மண்ணும் வடநெறி, புருஷனை பிரிந்த பாவையர் மடல் எடுத்தலே புருஷார்த்தமாகும் உறுதி பொருள் என்று விதித்துரைக்கும் இராமாயணம் முதலிய நூல்களில் சொன்ன முறையையே விரும்பினோம் என்று பரகால நாயகி குறிப்பிடுகிறார். இந்த பாசுர பகுதியிலே பாசுர வரிகளை மீண்டும் அன்வயிக்கலாம். மான்னோக்கின் அன்ன நடையார் அலர் ஏச ஆடவர் மேல் மண்ணும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு, அதனை யாம் தெளியோம், மண்ணும் வடநெறியே வேண்டினோம் என்பது இந்த பாசுர பகுதி. அற்புதமான இந்த பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பகுதி அனுபவத்திற்காக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம்.
பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமன் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், பரமகாருணிகர், இராமாயண பெருக்கர், அபயப்பிரதராசர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.